Hello guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்ற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா 1861 பிறந்து 1941 இறந்துட்டார். வாஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் போய்ட்ஸ். இவர் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு போய்ட்ஸாக இருந்த போய்ட்ஸில் ஒரு நபராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரைட்டர், ஃபிலாசபர் அண்டு எஜுகேட்டர்ஸ். இவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளரும் கூட. He was the first Asian to win the Nobel Prize in Literature. இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு ஆசிய கண்டத்திலேருந்து முதல்ல நோபல் ப்ரைஸை பெற்றவர்னு பார்த்தா இந்த ரவீந்திரநாத் தாகூர் தான். எப்போன்னு பார்த்தா 1913 1913 ஃபார் கீதாஞ்சலி. தாகூர் ரோட் poems, songs, novels, short stories and essays. இவர் தாகூர் என்னெல்லாம் எழுதுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த போம்ஸு, சாங்ஸு, நாவல்ஸு, ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் எஸ்ஸேஸு. இவர் நோபல் ப்ரைஸ் கீதாஞ்சலின்ற ஒரு புக்குக்காக தான் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நேஷ்னல் ஆந்தமை இவர் தான் எழுதியிருக்காரு. ஜனகணமன இவர் தான் எழுதியிருக்காரு. He works promote freedom, humanity, education and universal brotherhood. இவர் எதற்காகலாம் இவர் பாடுபட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரத்தை பெறுறதுக்கு, மனிதநேயத்தை வளர்க்குறதுக்கு, கல்வியை பெருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் இந்த ரவீந்திரநாத் தாகூர் போராடியிருக்காரு. இப்போது வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்ற போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். இந்த போயமில் தாகூர் கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்குற மாதிரி இந்த போயமாக எழுதியிருக்காரு. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் இஸ் அ பேட்ரியோட்டிக் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் போம் ஃப்ரம் தாகூர்ஸ் கீதாஞ்சலி. இந்த கீதாஞ்சலி புக்கில் இந்த கீதாஞ்சலின்ற ஒரு புக்கில் 35வது புக். இந்த கீதாஞ்சலிருந்து ஒரு கலெக்ஷன், அதில் ஒரு 35வது புக்காக இருக்கிறது தான் இந்த வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்ற போமை. இந்த போயமில் The poet dreams of an ideal nation where people live without fear. இந்த கவிதையில் கடவுள்கிட்ட இது ரவீந்திரநாத் தாகூர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேஷன், ஒரு நேஷன் வேணும். அங்கே என் மக்கள்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உயிர் வாழணும், தைரியமாக இருக்கணும். அவங்களுடைய கனவுகள், என்னுடைய கனவு இதுதான். எனக்கு ஒரு ஐடியல் நேஷன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேஷன் எனக்கு வேணும், ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ரவீந்திரநாத் தாகூர் கேட்குறாரு. அங்கே மக்கள்லாம் உண்மையை மட்டும்தான் பேசணும். அதே டைம் எந்த ஒரு தயக்கம், பதட்டம் இல்லாமல் நேர்மையாக அந்த உண்மையை பேசணும். ஸ்பீக் த ட்ரூத் ஃப்ரீலி அண்ட் கெயின் நாலேஜ் வித்தவுட் பேரியர்ஸ். மக்கள்லாம் அங்கே நிறைய அறிவை வளர்த்துக்கணும், எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அவங்களுக்கு அங்கே நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. He wishes for a country where people are united. அவர் ஒரு அழகான ஒரு நாடு கடவுள்கிட்ட கேட்குறாரு. அங்கே மக்கள் அனைவருமே சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. ஃப்ரீ ஃப்ரம் நேரோ மைண்டட்னஸ். எந்த ஒரு இனம், ஜாதி, மதம், எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லை, எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. அண்ட் கைடட் பை ரீசன் இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட் கஸ்டம்ஸ். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு ரீசன், காரணத்தோடு அதை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. தாகூர் ஹோப்ஸ் தட் எவ்ரி ஒன் வில் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் பர்ஃபெக்ஷன் அண்ட் தட் அ நேஷன் வில் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வர்ட் வித் டிக்னிட்டி அண்ட் ப்ரோக்ரஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தாகூர் நம்புகிறார் என்னென்னா எல்லாமே ரொம்ப கடினமாக உழைக்கணும், நிறைய சாதிக்கணும், எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த நாடுக்காக எல்லாருமே நல்லா பாடுபடணும். அவங்க பாடுபடும் போது அந்த நாடு ஒரு மதிக்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. த போம்ஸ் என்ஸ். இந்த கவிதை எப்படி முடியுதுன்னா, தாகூர் ப்ரேயர் தொடர்ந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும், ஒரு என்னுடைய நாடு ஒரு ஹெவன், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கணும், அங்கே எல்லாமே மக்கள் சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி ப்ரேயரோட இந்த கீதாஞ்சலி இந்த வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் போம் முடியுது. இந்த போயமோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி, truth and honest, knowledge and education, unity among people, rational thinking, national progress,
இப்போ the moral of the poem என்னன்னா, the poem teaches that a nation becomes truly great when its people are fearless, truthful, educated, united and guided by wisdom rather than ignorance. இந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாடு வந்து ஒரு உண்மையாக இருக்கணும், ஒரு பெரிய ஒரு கிரேட் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், பீப்புளெலாம் அங்கே எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும், உண்மைத்தன்மையோடு இருக்கணும், நல்ல படிப்பறிவோடு இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், தென் ஒரு ஞானத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த மாரல். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.